வணக்கம் நண்பர்களே. இந்த பொட்டைக்கு தான் கால் உடைஞ்சிருக்கு. இங்க பாருங்க. இப்ப நம்ம இந்த பகுதியோ உடையும் போது நம்ம ஈஸியா சாதாரண செம்மண் அப்படிலாம் புத்து மண் இதை வந்து நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில நல்லா பூசி இதை சுத்தி விட்டாவே இது கால் கொடிடும். இப்ப இந்த கோழியை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா கால் உடைஞ்ச இடம் இந்த இடம் இங்க பாருங்க. எலும்பு தனியா தெரியுது பாருங்க. எந்த அளவுக்கு வெளியில வந்துருங்க பாருங்க. இது என்ன பண்ணா பழைய நிலைமையிலே எடுத்து வச்சு இதோட சேர்த்து வச்சு கட்டிடணும். இதுல இருந்து இதை மட்டும் அசைக்க முடியாத அளவு கட்டிடணும். இது மூவ்மெண்ட் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, கோழி உடைஞ்சி உள்ள அப்படியே ரத்தம் கசிஞ்சு பச்சை கட்டி போயிருக்கு பாருங்க. இது சாதாரணமா கூடாது. இதை இப்ப இந்த இடத்துல உடைஞ்சாவோ இந்த இடத்துல உடைஞ்சாவோ அதுவே கொஞ்சம் கொஞ்சம் ஏடா கூடமா கூடனா கூட ஓரளவு கால் நொண்டி நொண்டி நடக்கும். இப்போ உடைஞ்சது பாத்தீங்கன்னா எலும்பு ஜாயிண்ட். இங்க பாருங்க, இது கோழி மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது மேல இருந்து தேங்காய் விழுந்ததால தேங்காய் நடுமுதல் இந்த இடத்துல விழுந்ததால எலும்பு உடைஞ்சிருச்சு. இதை கரெக்டா கட்டுனா கோழியால் எந்திரிச்சு நடக்கவே முடியாது. வச்சு கட்டிடணும். அப்பதான் எலும்பு கூடும். அப்பதான் இந்த பொட்டை திரும்பும் சரியாகும். இப்போ பாருங்க எப்படின்னு மாவு கட்டு எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். மாவு கட்டுக்கு முன்னாடி வந்து பிளாஸ்டோ பாரிஸ் வாங்கிக்கிங்க. பிளாஸ்டோ பாரிஸ் எந்த பிராண்ட் வேணா வாங்கிக்கலாம். எலக்ட்ரிஷியன் ஷாப்லேயோ ஹார்ட்வேர் ஷாப்லேயோ கிடைக்கும். இது ஒயிட் சிமெண்ட் கிடையாது. பிளாஸ்டோ பாரிஸ்னா உங்களுக்கு இந்த ஃபால் சீலிங் ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். பிளாஸ்டோ பாரிஸ் செட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம். குயிக் செட்டர் இருக்குது, ஃப்ளோ செட்டர் 2 இருக்குது. வாங்கியிருக்குது நம்ம குயிக் செட்டர் வாங்கியிருக்கோம். ஏன்னா கோழி ரொம்ப நேரம் காட்டாதுன்றதாக. இதை பார்த்தீங்கன்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். பாருங்கள், ஒரு கையளவுக்கு எடுத்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது எதுக்காக அப்படி பேசுகிறேன்னா, இப்போ நம்ம இதில் வந்து ஒரு காட்டன் துணி எடுத்து நினச்சி அதில் சுற்ற போகிறோம். அதுக்காக தான் பாருங்க. இந்த மாதிரி துணி வந்து நல்லா நினச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மனுஷங்களுக்கே கை கால் உடைஞ்சா இப்படி தான் கட்டுப்படுவாங்க. இது பேர் தான் மாவு கட்டு. இதை தான் மாவுன்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டோ பாரிஸை. இந்த மாதிரி நல்லா ரெண்டுத்தையும் ஃபுல்லாக நினச்சி எடுத்துக்கிட்டு பாருங்கள். இது கரெக்டான ஸ்டேஜில் வச்சு இப்படி அழுத்தி கட்டணும். இதை வச்சு சரியாக கட்டணும். இந்த எலும்பை இப்படி வச்சு கட்டணும். இந்த எலும்பை கரெக்டான பொசிஷனில் தூக்கிட்டு இருக்கலாம். இப்படி அழுத்தி வச்சு கட்டிடணும். கீழே இருந்தே சுற்றிங்க. சிம்பு அப்படி வச்சிருங்க. உங்களுக்கு தெரியுதா? இந்த சிம்புங்க வரும். அப்படி வச்சுட்டு இது மேலே ஒரு 2 சுத்து. எலும்பு எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக அப்படி வச்சு பிஓபி ஒரு 10 நிமிஷம் செட் ஆகிடும். இப்போ கிட்டத்தட்ட இது செட் ஆகிற ஸ்டேஜ் சூடு ஆகிடுச்சு. வெட்டினரிட்டிலாம் போனால் இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்னா, ஒரு கோழிக்கு கால் உடைஞ்சதுக்கெலாம் இங்கே ட்ரீட் பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை. பண்ணுவாங்க, ஹெவியான ஃபீஸ் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை பொறுத்த வரையும் சாதாரண கோழி ஷோக்கில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ முக்கியன்றது நமக்கு. பாருங்கள், கோழியோட கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அப்படியே வச்சு இப்போ பிஓபி பூசிட்டு இப்படியே கொஞ்சம் காயிற வரையும் ஒரு 5 நிமிஷத்தில் செட் ஆகிடும். கரெக்டாக அதோடைய பழைய ஸ்டேஜுக்கு காலை வச்சுட்டு அது மேலே நம்ம பிஓபி பூசிட்டாவே செட் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம். ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பிஓபி 10லேருந்து 15 நிமிஷத்தில் சீக்கிரம் செட் ஆகிடும். இது குயிக் செட்டு தான். மாவு கட்டு போட்டோம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு. இது ஒரு 5 நாள் கழிச்சுட்டு இதை பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷங்களுக்கு தான் 15 நாள்லேருந்து 20 நாள் வந்து எலும்பு கூடும்.
அது ஏஜ் ஃபேக்டரை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். கோழிங்களுக்கு சீக்கிரமாகவே கூடிடும். அப்படியே வச்சாவே ஒரு 5லேருந்து 6 நாள் வரையும் அந்த எலும்பு லைட்டாக ஜாயின் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இதை திருப்பி திருப்பி பிரிச்சுட்டு மனுஷங்களுக்கு மாதிரி கட்டெல்லாம் போட தேவையில்ல. நன்றி நண்பர்களே.